தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் அருகே உள்ள திரிபுவனம் முதலியார் தெருவை சேர்ந்தவர் ராஜேந்திரன். இவருடைய மகன் பிரவீன்குமார் இவர் திருவிடைமருதூர் போலீஸ் நிலையத்தில் ஒரு புகார் கொடுத்தார். அந்த புகாரில் திருபுவனம் காங்கியன்பேட்டை மேல வள்ளுவர் தெருவை சேர்ந்த பன்னீர்செல்வம் மகன் சந்தோஷ்குமார், கும்பகோணம் நாகேஸ்வரன் வடக்கு வீதியை சேர்ந்த பாலு மகன் மாரியப்பன் ஆகிய 2 பேரும் அரசு போக்குவரத்து கழகத்தில் வேலை வாங்கி தருவதாக கூறி தன்னிடம் ரூபாய் 2,80,000 பெற்றுக்கொண்டு வேலை வாங்கி தராமல் ஏமாற்றிவிட்டதாக தெரிவித்திருந்தார். இதுகுறித்து போலீசார் விசாரணை நடத்தினர். விசாரணையில் திரிபுவனம் பகுதியை சேர்ந்த மேலும் சிலரிடம் இவர்கள் 2 பேரும் வேலை வாங்கி கொடுப்பதாக கூறி ரூபாய் 21 லட்சம் வரை மோசடி செய்துள்ளது தெரியவந்தது. மேலும் ஒரு சிலருக்கு போலியான வேலை நியமன ஆணை கடிதம், அடையாள அட்டை ஆகியவற்றை வழங்கி உள்ளதும் தெரியவந்தது. இதுகுறித்து திருவிடைமருதூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து மாரியப்பன், சந்தோஷ்குமார் ஆகிய 2 பேரையும் கைது செய்து கோர்ட்டில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்திருந்தனர்.